கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே தேவன் எனக்கு நினைவூட்டினதான நினைவுபடுத்தினதான ஒரு வார்த்தை குறித்து பேசணும்னு நினைச்சேன். இடையில வேறொரு செய்தி ஆண்டவர் கொடுத்த. ஏன் சொன்னா, வேதம் அழகாக எழுதி இருக்கிறதான காரியம் ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது யூதரோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த யூதர்கள் யாருன்னு சொன்னா, 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஒரு மனுஷன் சீஷராக மாற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஆலோசனை கேட்டு மாறுவது கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்கிறதான ஒரு காரியம் என்னென்றும் மத்திய எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 19-20 வாசிக்கும் போது பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, என்னவா, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு, இப்பதான் நல்லா கவனிக்கணும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இருப்பேன் சொல்லல, இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார் என்ன? சகல ஜாதிகளையும் நீங்க போய் என்ன செய்யணும்? சீஷராக்க வேண்டும். அப்ப சீஷர் ஆக்கணும்னு சொன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன? சபைக்கு வர்றதுனால நீ சீஷன் ஆயிட முடியாது. சபைக்கு வருகிறதுனால ஒரு மனுஷன் ஊழியக்காரன் ஆயிட முடியாது. அல்லது வேதத்தை படிக்கிறபடியினாலே உனக்கு ஞானம் வர போறது கிடையாது. என்னடா இப்படி சொல்ற நீங்க நினைக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியம் என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே யார் நிலைத்து நிற்கிறானோ அவன் தான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு சீஷனாக மாற முடியும். அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாரும் விடுதலை பெற்றவங்க தான். எத்தனை பேர் விடுதலை இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாருமே நாம விடுதலை பெற்று இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அதே 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. அவங்களிடத்துல தான் சொல்றார் ஆண்டவர். தன்னை விசுவாசித்ததான அந்த யூதரிடத்துல தான் ஆண்டவர் பேசுறார். என்னவா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆனா யாருகிட்ட இதை சொல்றாரு? விசுவாசிக்கிறதான யூதரிடத்திலே சொல்றார். அப்ப அந்த யூதர்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, நம்பிக்கை இருக்குது. யார் மேல சொன்னா, இயேசு கிறிஸ்து மேல கிடையாது. அதற்கு மாறாக என்ன அவங்க சொல்றாங்க? என்ன, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற, உண்மைதான். அப்படி ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா ஆபிரகாமுக்குள் இருந்ததான கிரியை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் சந்ததி நீ சொல்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்கிறதா. ஆனா கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா செத்ததுன்னு வேதம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னா, வேதம் அவர்களுக்கு என்னவா அறிந்திருந்ததான காரியம் என்ன? இவன் தான் எங்களுக்கு யாரு? அவருடைய சந்ததி யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் தான், வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா சத்தியம் என்பது என்ன? சத்தியத்தை அறிந்து கொண்டாதான் நமக்கு விடுதலை இருக்குதுன்னு வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆனா அந்த சத்தியம் எங்க இருந்து வந்தது அது நமக்கு தெரியணும்ல. ஹல்லேலூயா. சத்தியம்னா என்னன்னு அநேகருக்கு தெரியாது இருக்கும். ஆனா அந்த சத்தியம் ஆண்டவரிடத்துல வாயிலிருந்து வந்ததான
இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான காரியம் நீங்க சொல்றீங்க, அது உண்மைதான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். அப்போ ஆண்டவர் பேசினதான சத்தியம், ஆண்டவர் பேசினதான வார்த்தை, வசனங்கள் எல்லாமே எங்கிருந்து வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அவர் அழகா சொல்றாரு, என்ன, தேவனிடத்திலே நான் கேட்ட சத்தியத்தை தான் நான் உங்களிடத்துல நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் சுயமா நான் சொல்லல, சுயமா நான் எதையும் பேசல, சுயமாய் நான் எதையும் செய்யல. அல்லேலூயா. ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தானா பேசுறாரு, தானா செய்யறாரு சொல்லிட்டு ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், என்ன, இந்த சத்தியம் அது என்னுடையது கிடையாது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், இது யாருடையது? பிதாவினுடையது. பிதாவினிடத்தில் இருந்து எனக்கு சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சத்தியத்தை நான் என்ன பண்றேன், சத்தியமாக அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில விடுதலை அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா எத்தனை பேர் நீங்க விடுதலை பெற்ற அதே நிலையில் இருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. விடுதலை கிடைச்சது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஆராதனை செய்துகிட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை பேருக்கு அந்த விடுதலை இருக்குது? ஆனா வேதம் என்ன அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன, தெளிவாக சொல்லுகிறதான ஒன்று. அதே பாருங்க 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல பாருங்க, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் என்ன நீ அறிந்து கொள்ளல? இப்ப எல்லாம் சொன்னீங்க, நான் சத்தியத்தை அறிந்து இருக்கிறேன், எனக்கு விடுதலை இருக்குது. ஆனா வேத வசனம் சொல்றது என்ன, விசுவாசித்ததான அவர்களோடு கூட பேசுகிறார் ஆண்டவர். விசுவாசிகளாகி உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். என்ன? ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்கிறது, என் வசனத்தை நீங்கள் ஏன் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏன் உன்னால அறிந்து கொள்ள முடியல? என்ன அந்த விடுதலை பெற்ற அந்த விடுதலையை உங்களால ஏன் நிலைத்து நிற்க முடியல? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அடுத்த வரி சொல்லுது என்ன, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா. அல்லேலூயா. உபதேசம் என்பது சாதாரணமான விஷயம், நீ எடுத்துக்கொள்ள கூடாது. ஆண்டவர் சொன்னார், என்ன, சீஷனாக ஒருத்தனை மாத்திர அவனுக்கு எது கொடுக்கணும்னு சொன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு என்ன சொல்லணும், அப்படியே கிடையாது, உபதேசங்களாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒரு உபதேசம் என்பது என்ன, சாதாரணமா நீ எடுத்துக்கொள்ள கூடாது. உபதேசம் எதன் அடிப்படையில வருது? ஆண்டவர் சொன்னார், என்ன, கலிலேயாவிலே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசம் பண்ணும் போது, அப்போ எதை குறித்து அவர் சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதை உபதேசமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ அப்போ இருந்த காலத்துல என்ன, ஆண்டவர் என்ன பண்ணார், ஊமைகளாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஊமை. ஹல்லேலூயா. ஒருத்தன் விதை விதைக்க போனான், ஒருத்தன் மீன் வலையை குறித்து ஆண்டவர் சொல்லி, இப்படி அநேக ஊமைகள் மூலமாக அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா சீஷர்கள் கேட்டாங்க, என்ன, ஆண்டவரே, நீ ஏன் அவங்களோடு கூட உபதேசத்தோடு, அதாவது ஊமைகளாக நீங்க பேசுறீங்க? அப்ப ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கோ அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணல, வெளிப்படுத்தப்படல. ஏன்னா அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் இன்னும் வரல. அதனால உதாரணத்தோடு கூட ஓமைகளோடு கூட நான் அவங்களோடு கூட பேசுறேன். ஆண்டவருக்கு தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இங்க என்ன முக்கியமான காரியம் என்ன, ஒருவன் விடுதலை பெற்றதான ஒவ்வொரு மனுஷனும், விசுவாசி ஒவ்வொருவரும் அதில் நீ நிலைத்து இருக்கணும்னு சொன்னா, நீ எங்க நிலைச்சு இருக்கணும்னு சொன்னா, உபதேசத்திலே நீ நிலைத்து இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ கேட்ட வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த உபதேசத்திலே நீ நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்று
ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிதான், நீ விசுவாசிக்கிறதா இல்லைன்னு சொல்லல. ஆனா விசுவாசிக்கிறதான ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறதான ஆலோசனையிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க வேண்டும். அது மட்டுமா, வசனம் உனக்குள்ள இருந்தாதான் உபதேசம் உனக்குள்ள இருக்கும். அந்த வசனம் உனக்குள்ள இல்ல, அந்த வசனத்தை உனக்கு கேட்க மனது இல்லைன்னு சொல்லும் போது அந்த உபதேசம் உனக்குள்ள இருக்கிறது என்பது சாத்தியமே கிடையாது. அல்லேலூயா. எபிரேயர் 4:1-2 வாசிக்கும் போது தெளிவாய் சொல்லுது. 2ல பார்க்கிறோம் என்ன, அவர்கள் நமக்கு அறிவித்தது போல அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படியே மாத்துங்க, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. உபதேசம் பேசப்பட்டது, உபதேசத்தின் மூலமாக சத்தியத்தை சொல்லப்பட்டது. ஆனா இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, கேட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பிரயோஜனம் இல்லாதது ஆண்டவர் பேசுறது கிடையாது. ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதுதான் பேசுறார். ஆண்டவர் சத்தியத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். அது எதன் மூலமாக அறிந்து கொள்ளணும்னு சொன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய உபதேசத்தின் மூலமாக. இப்ப நீ நல்லா படிப்பீங்க, எல்லாருக்கும் என்ன இருக்கும், படிக்கிற ஞானம் இருக்கும். வசனத்தை படிப்பீங்க சொன்னா இப்ப எடுத்து உடனே நீங்க என்ன பண்ண படிப்பீங்க. ஆனா அந்த வசனத்துக்குள் இருக்கிறதான அந்த உபதேசத்தை நீ அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதற்கு அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இருந்தாதான் நீ என்ன பண்ண முடியும், இந்த காரியங்களை அறிந்து புரிந்து கொண்டு அதன்படி நீ நிலைத்து இருக்க வேண்டும். நீ கேட்கறதுக்காக இந்த வசனம் கேட்டுட்டு போறதுக்காக கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுகிறது என்ன, நீ எதுக்கு ஒருவன் என் வார்த்தையை அழகா சொல்லுது பாருங்க, 51 வசனம். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவானா, மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, வசனத்தை சொல்றாரு, சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து அதில் நிலைத்து நிற்கும்படிதான் உபதேசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி, என்னுடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீங்க. அந்த உபதேசத்தை கேட்டு அதன்படி நீ நடக்கிறவனா இருந்தனா நீ என்ன பார்க்க மாட்ட, மரணத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப என்ன, என்னுடைய வார்த்தையை கை கொண்டால் அவன் என்ன பண்ணுவானா, என்றென்றைக்கும், அல்லேலூயா, என்றென்றைக்கும் அவன் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சுயமாய் சொல்லாத, எதை எழுதி வச்சுட்டு ஆண்டவர் பேசல. ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிதாவினிடத்தில் இருந்து அதை கேட்டுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். 40ஆம் வசனத்தில் அழகா சொல்லுது பாருங்க, என்ன, தேவனிடத்திலே கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு மனுஷனாகிய நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீ அறிந்தாதான் நீ என்ன பண்ண முடியும், விடுதலை பெற முடியும். இந்த சத்தியத்துக்குள்ளே நீ நிலைத்திருந்தாதான் நீ என்ன பண்ண முடியும், அந்த விடுதலை பெற்ற அந்த ஒவ்வொரு காரியத்தில நீங்க நிலைத்து நிற்க முடியும். ஆனா இன்னைக்கு முடியலையே. ஆண்டவர் அதுக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என் வார்த்தை நீங்கள் ஏன் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள். இன்னொன்னு வரல, இன்னும் உங்களுக்கு சொல்ல, ஏன் அறியாம இருக்கிறீங்க, காரணம் என்ன, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறபடியினாலே. யாரெல்லாம் நீ அசட்டியா அஜாக்கிரதையா நீ வந்து தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கிறியோ, ஹல்லேலூயா, உண்மையே ஆண்டவர் சொல்றார் என்ன, நீ சீஷனாக நீ மாறுவதற்கு எந்த விதமான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போறது கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் வசனம் தான். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். வேதம் அழகாக சொல்லுகிறதான இன்னொரு காரியம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே, அங்க என்ன இருக்குதா, விடுதலை இருக்கு.
இருக்குது. ஆவியானவர் இருக்கிறார். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆராதனை செய்துட்டு இருக்கிறோம். ஆராதனை வரையிலே ஒரு மனுஷனுக்கு விடுதலை இருக்குது. நீ ஆண்டவருக்கு குறித்து நீ என்ன பண்ற? ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுற. ஆனா ஆராதனை முடிந்து இந்த கேட்டை விட்டு வெளியே போன பிறகு உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஆராதித்ததான காரியம், உபதேசம், தேவனுடைய சத்தியம், இது எதுவுமே அதுக்குள்ள நீ நிலைத்து இராதபடியினாலே உன்னுடைய சூழ்நிலையில் உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனை எல்லாமே என்ன பண்ணுது? டோட்டலா மாறி போயிடுது. அதுதான் உண்மை. ஆனா உன் பேர் என்ன? நீ விசுவாசி. யூதர்களுக்கு அதான் சொல்றாரு, ஆண்டவரை விசுவாசித்த யூதர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை பேர் உன்னால அந்த உபதேசத்துல நினைச்சு நிக்கிறீங்க? தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அந்த உபதேசத்துல நான் நிலைத்து நிற்கிறேன்னு சொன்னா, உன்னுடைய சுபாவம் மாறி இருக்கணும், உன்னுடைய எண்ணங்கள் மாறி இருக்கணும், உன்னுடைய நினைவுகளின் தோற்றங்கள் மாறி இருக்கணும், உன்னுடைய வார்த்தை மாறி இருக்கணும், செயல்பாடுகள் மாறி இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உபதேசத்தின் மூலமாக நிலைத்து நிற்கிற, உனக்குள் இருக்கிற விடுதலை பெற்றதான காரியத்துக்குள் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்ன அழகாக அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியம் என்ன? அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், புது சத்தியத்தை சொல்றாரு. அங்க சத்தியத்தை சொல்றார். ஆனா சத்தியத்தை அவங்க விசுவாசிக்கல. ஹல்லேலூயா. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். எனக்கு பிதாக்கள் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விசுவாசம் மட்டும்தான் இருந்தா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரிடத்திலே பெற்ற வார்த்தையின் மூலமாக கொடுக்கிற உபதேசத்துல நீ நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவம் இருக்குன்னு சொன்னாதான் நீ தான் இந்த உலகத்துல வாழ முடியும், நீ தான் சாட்சியா நிற்க முடியும். ஹல்லேலூயா. சீஷர்களை அனுப்புறார் ஆண்டவர். அந்த 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 2 வசனத்துல சீஷர்களை ஆண்டவர் அனுப்புறார் ஊழியம் செய்யும்படி. இவன் போறவன் சீஷன் தான், ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. தேவ தூதன் கிடையாது, மனுஷனை தான் அனுப்புறார். மனுஷன் கிட்ட ஆண்டவர் சொல்றார், தேவனிடத்திலே ஆண்டவர் சொல்லுவது, தேவனிடத்திலே கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய இயேசு. ஹல்லேலூயா. தன்னை அங்க வெளிப்படுத்துறார் பாருங்க. தேவகுமாரன் கிடையாது, தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட சத்தியத்தை இப்போ உபதேசமா நான் சொல்றேன். யாருன்னு சொன்ன, நான் யாருப்பா? ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஆனா மனுஷனால ஒரு மனுஷனை சீஷராக்க முடியாது. ஆனா மனுஷன் மூலமாக, தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக தான் ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியும்? சீஷனாக மாற்ற முடியும், விடுதலை பெறுகிறவனாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இது மனுஷனால கூடாதது. ஆண்டவரே சொன்னார், என்ன? ரட்சிப்பு என்பது மனுஷனால கூடாதது. ஆனா அது யாரால வரும்? தேவனாலே வரும். தேவனாலே கூடும். அந்த தேவனாலே கூடுகிறதான அந்த ரட்சிப்புக்கும் நீங்க நான் என்ன பண்ணணும்? படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கிடையாது. அதற்கு மாறாக போராடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இச்சைகளை எதிர்த்து போராடுகிறவன், பிசாசை எதிர்த்து போராடுகிறவன், சூழ்நிலை எதிர்த்து போராடுகிறவனாய் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதெல்லாம் எதிர்க்க எனக்கு பலன் இல்லை, இதெல்லாம் என்னால எதிர்த்து பேச என்னால முடியாது. ஆண்டவர் சொன்ன, உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை பலப்படுத்தணும்னு சொன்னா நீ ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றவனாய் நீ காணப்பட வேண்டும். அந்த கிருபை எப்படி? தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக உனக்கும் எனக்கும் கொடுக்கிற உபதேசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த உபதேசத்தில் நீ எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவா சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார் அப்படின்னு சொன்ன, சத்தியம் அவர்தான், வார்த்தை அவர்தான். அவருக்குள்ள நாம இருக்கணும், நமக்குள்ள அவர் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர்? நிலைத்து இருக்கிறதான ஒரு அனுபவம் இன்னைக்கு கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தை குறித்து பேசும்படி கிருபை செய்திருக்கிறார். யார் சொல்றாங்க? ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை பேசுகிறவர் யார் என்பதை நீ முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது
மகனே சாலமோனே, நீ முதலாவது என்ன பண்ணணும்? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை எதிர்த்து வருகிற ஒருத்தனை குறித்து நீ அறிந்து இருக்க வேண்டும். உனக்கு விரோதமாய் பேசுகிறவன் யார் என்பதை நீ அறிந்து இருக்க வேண்டும். அது போலதான் அவன் சொல்றான், நீ தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு கூட அவரை நீ சேவிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். தன் மகனுக்கு கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தை கிடையாது. யாரை அறிந்து கொள்ளணும்? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்ல, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? இன்னும் நீ உங்களை அறிந்து கொள்ளலையே, இன்னும் உங்களுக்கு தெரியலையே. ஆனா உன் பேர் என்ன? விசுவாசி. நீ யாருடைய சந்ததி? நீ சொல்ற ஆபிரகாமுடைய சந்ததி. சம்பந்தமே இல்லாத இருக்குது. ஆண்டவர் அதைதான் அங்க வெளிப்படுத்துறார். உபதேசம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன? சத்திய விடுதலையாக்கும். அடுத்தது இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லும்போது அதை 8:36 பாருங்க, அழகாக எழுதி இருக்குது. என்னவா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. எந்த சுமூகத்தில் இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருக்குது? ஹல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நான் விடுதலை பற்றி நீ சொல்றீங்க. ஹல்லேலூயா. எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? சில வீடுகளில் பார்த்தா, சில காரியங்களை பார்த்தா சம்பந்தமே இல்லை. விசுவாசி என்கிறதான ஒரு முத்திரை இருக்குதே தவிர விசுவாசிகளுக்குரியதான அடையாளம் அங்கே இல்லை. அந்த அடையாளம் ஏன் இல்லைன்னு சொன்னா, தேவனாலே சத்தியத்தின் மூலமாக கொடுக்கிறதான அந்த உபதேசம் அவர்களுக்குள் இராதபடியினாலே வெறும் விசுவாசி என்கிறதான பேரு மட்டும்தான். ஹல்லேலூயா. வெறும் விசுவாசி. உன் பேரை போட்டு பக்கத்துல BA MA போட்டுட்டு போர்டு ஒன்று வச்சுட்டா பாக்கிறவங்க பரவாயில்ல, BA படிச்சிருக்கிறான், MA படிச்சிருக்கிறான், சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தாதான் எங்க போட்டு இருக்கிறதான காரியம் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. அத போலதான் விசுவாசம் இருக்கிற, ஆனா உபதேசம் என்பது, தேவனுடைய சத்தியம் என்பது உனக்குள்ளே இல்லாதபடியினாலதான் எப்படி இருக்கிற? உலகத்தானை விட மோசமான ஒரு சூழ்நிலையில உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. சில குடும்பங்கள் இருக்குது, மரியாதை இல்லாத குடும்பம், தேவனுக்கு பயப்படாத குடும்பம். ஆனா கேட்டா என்ன? அவர் விசுவாசி. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய பிள்ளை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். ஆமா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறதான தேவன் தான் அவர். ஆனா அவர் தான் எனக்கு சொல்றார் என்ன? என் வார்த்தை, என் வசனத்தை கேட்க இன்னும் உங்களுக்கு இல்ல, என்ன இல்ல? மனது கிடையாது. ஹல்லேலூயா. அறியாமல் இருக்கிறீங்க. அது காரணம் என்ன? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? அப்ப இயேசுவுடைய உபதேசம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்க பார்க்கலாம். தேவனால கொடுக்கப்படுகிறதான வார்த்தை என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்ட வாசிங்க 22:23 வாசிங்க, 45 22:23 வாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க என்னவா இங்க வசனம் சொல்லுது, பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே என்ன பண்ணலாம்? என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது எப்போது ரட்சிக்கப்படுவாங்க? பூமி, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ரட்சிப்படுறது வந்து ஏதோ ஒரு சிலருக்கு இல்ல. பூமியில எந்தெந்த மூலையில் இருக்கிறானோ அவன் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும் போது அதனால என்ன வருமா? என்ன வரும்? ரட்சிப்பு வரும். நீ பார்க்கிறதுனால கிடையாது. ஹல்லேலூயா. காண்கிற கண்களும் கேட்கிற செவியும் யார் கொடுத்ததா? ஆண்டவர். எதை நீ பார்க்கணும், எதை நீ பார்க்க கூடாது, எதை நீ கேட்கணும், எதை கேட்க கூடாது. ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம். ஹல்லேலூயா. நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நீ என்ன பண்ணக்கூடாது? கேட்க கூடாது. ஹல்லேலூயா. பாவிகள் வழியிலே நீ நிற்க கூடாது.
அப்ப அந்த வழியை பார்க்கிறது என்ன? காதா அல்லது மூக்கு பார்க்குதா? கண்ணு. ஹல்லேலூயா. காண்கிற கண்கள் அதுதான். எப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் என்ன வாசிங்கம்மா? பாரு என்னவா இதை சொல்றவர் என்ன? நானே தேவன், தேவன் தவிர வேறு ஒருவரும் இல்லை. என்னவா அடுத்த காரியம் என்ன? நீ நோக்கி பார்க்கணும்னு சொன்னா உன் முழங்கால் எப்படி நோக்கி பார்க்கணும்னு சொன்னா உன் முழங்கால் என்ன பண்ணணும்? நீ பார்க்கிறவருக்கு முன்பதாக முழங்க வேண்டும். இரண்டாவது முழங்கால் முடங்கி உன்னுடைய நாம் என்ன பண்ணணும்? அவரை முன்னிட்டு ஆணையிட வேண்டும். பாரு அதை சொன்னார். இந்த காரியத்தை என்னை கொண்டே நான் ஆணையிட்டு. இது என்ன வார்த்தையா? இப்ப வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை? இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? அல்லேலூயா. ஏன் ஆராதனையில அத்தனை பாட்டு பாடுறோம்னா ஆராதனையிலாவது தூங்காம இருக்கட்டும்ன்றதுக்கு தான் அத்தனை பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். ஏன் சொன்னா தூதுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடும்? அல்லேலூயா. காது மங்கி போயிடும், கண்ணு மூடிடும். அல்லேலூயா. இதுதான் நடக்குது. ஏன்? வார்த்தை சொல்லப்படுகிறது, வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன? நீதியுள்ள வார்த்தை. அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நீதியான வார்த்தை. அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதற்கும் சொல்லப்பட்டதான வார்த்தை. எப்படி இருக்கணும்? உன் முழங்கால்கள் முழங்கணும். அல்லேலூயா. அவரை பார்க்கிற அனுபவம் உள்ளவனா மாறணும். ஆணையிடுகிற ஒரு மனுஷனா மாறணும். இவன் தான் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறதான ஒரு மனுஷன். அவனுக்கு தான் கொடுக்கிறதான உபதேசம் இது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சாதாரணமா நீ எடுத்துக்கொள்ளாத. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. என்ன? என் வார்த்தையை நீங்க இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களே. என்ன அறிந்து கொள்ளல? அப்ப நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா இத்தனை வருஷம் நீ கேட்ட உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? உன்னை ஓடி வர செய்து இருக்கணும். வந்துட்டார் இந்த வேலைக்கு, இந்த இடத்துக்கு வந்துட்டார் நீங்க நினைப்பீங்க. உபதேசத்துல நீ நினைத்து இருக்கிற 10 வருஷம் கேட்ட உபதேசம், 10 வருஷம் கேட்டதான சத்தியம், இது நீதியுள்ள வார்த்தை. உண்மையிலே உனக்குள்ளே ஒரு விடுதலை இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் கொடுத்து இருந்தா இந்த நாளில நீ என்ன பண்ணுவ? ஹல்லேலூயா. 12 மணிக்கு வர மாட்ட, 10:30 மணின்னு சொல்லும் போது எப்படி எங்க இருப்ப? 10:15 நீ வந்து இருப்ப. ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேருக்கு நம்ம விடுதலை அடைஞ்சு இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம உபதேசத்துல இருக்கிறோம்? இன்னும் அறியாமல் இருக்கிறபடியினாலதான் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏனோ தானோன்னு வரோம். கம்பெனிக்கு போறோம், வேலைக்கு போறோம். அல்லேலூயா. நாளைக்கு வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டா உனக்கு வேற வழி கிடையாது. அவனை நீ நம்பி அவனுக்கு பயந்து நீ போற. அல்லேலூயா. கொரோனா காலத்துல ஆண்டவர் உன்னை நல்லா போஷித்தார், அவரை நீ மறந்துட்ட. அல்லேலூயா. சூழ்நிலை வரும்போது, கண்ணீர் வரும்போது சில பேர் ஓடி வராங்க. ஆனா சூழ்நிலை மாறும்போது 12 மணி, 12:30, 12:15. அல்லேலூயா. அப்போ நீ எப்படி விடுதலை பெற்று இருக்கிற? எந்த சூழ்நிலையில் உனக்கு விடுதலை கிடைச்சிருக்குது சொல்லு. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா அந்த இடத்துல விடுதலை இருக்கும். ஆவியானவர் தான் உன்னை நடத்துறாரு. 1 யோவான் 4:4 சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆனா சபைக்கு வரதான வேலையில நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது? அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையா இருக்கவில்லை. அப்படி எப்படி எங்களை விடுதலை ஆணையை நீங்க சொல்லுவீங்க? அப்ப ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்ற, ஆனா ஆபிரகாமுடைய கிரியைகள் என்ன இல்லை? ஆனா உனக்கிட்ட இல்லையே, உன்னிடத்தில் இல்லையே. நீ எப்படி நீ ஆபிரகாமுடைய சந்ததி நீ சொல்ற? நான் எப்படி விடுதலை ஆனேன் நீ சொல்ற? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில்
கேள்வி. உனக்கு மெய்யான விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எத்தனை விடுதலை பாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அங்கே விடுதலை உண்டு. இந்த விடுதலைக்காக எத்தனை காரியங்கள், எத்தனை போராட்டங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு விடுதலை கொடுக்கும்படி, தேவனிடத்தில் நீ நன்மை பெற்றுக் கொள்ளும்படி தடையா நிற்கிறதான பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக பெரும் மூச்சுகளோடு அவர் ஜெபிக்கிற ஒருவராய் இருக்கிறார். அதிலிருந்து விடுதலை கொடுக்கும். முதல்ல பாவத்திலிருந்து உனக்கு எனக்கு விடுதலை வேணும். அதை செய்கிறவர் யாரு? அதுக்காக ஜெபிக்கிறவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் பெரும் மூச்சுகளோடு ஜெபிக்கிறார். அப்ப குமாரன் விடுதலை ஆக்கணும். பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு வலது பாரிசத்திலே இருந்து என்ன பண்ணிட்டு தூங்கிட்டா இருக்கிறார்? இல்ல, பிதாவோடு கூட இரவும் பகலும் உன்னை என்னை மறக்காமல் பரிந்து அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நீங்களும் நானும் தகுதியற்றவங்களா இருந்தாலும் கூட நன்மையான ஈவுகள் ஏன் வந்துகிட்டு இருக்குது? நல்ல யோசனை பண்ணி பாரு. அவர் பரிந்து பேசுகிறார். இங்கே நம்முடைய மீறுதலுக்காக இன்னொருத்தர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். இவர்கள் 2 பேரையும் மீறி செய்யாம அவரால் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தப்புன்னு அங்கிருந்து தூக்கி போட்டுடல. வசனம் என்ன சொல்லுது? ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து நன்மையான ஈவு எப்படி கொடுக்கிறாரா? ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா வெள்ளம், எங்க பார்த்தாலும் வெள்ளம், தண்ணி புறப்பட்டு ஓடுதுன்னு சொல்றதான வேலையில ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து என்ன பண்ணுவான்? சாப்பாடு போட்டு போடுவான். பாருங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி சாப்பாடு போட்டு போட்டு அந்த மூட்டை ஊந்து செத்தவன இருக்கிறான். சாப்பாட்டுக்கு ஓடி மறித்தவன இருக்கிறான். ஆண்டவர் அப்படி போட்டு சாகடிக்கிறவர் கிடையாது, அப்படி போடுகிறவர் கிடையாது. எப்படி உனக்கு அனுப்புறாரா? ஹல்லேலூயா. எப்படி அவர் கொடுப்பாருன்னு சொன்னா ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அது எப்படியா இறங்கி வருகிறது. எப்படி ஒரு மனுஷன் படியிலிருந்து மெதுவா இறங்கி வரானோ உன்னுடைய ஆசீர்வாதம் கூட எப்படி வருதா? அப்படிதான் இறங்கி வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நீ விடுதலை பெற்றேன்னு சொன்னா அதற்கு அடையாளம் என்ன? உபதேசம் உனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இந்த உபதேசத்திலே நீ நிலைத்து இருந்தா நீ ஆண்டவருக்கு சீஷன், ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சுபாவத்தில் விடுதலை கிடையாது, பேச்சிலே விடுதலை கிடையாது. என்னென்னமா பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளைகளை வச்சு என்னென்னலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீ வீட்டுல என்னென்ன பேசுறது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல என்ன பேசுறதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பேர் என்ன? உன் பேர் என்ன? அன்பின் வார்த்தை ஊழியத்தினுடைய சபையில நான் ஒரு விசுவாசி. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி. இப்படி விசுவாசியா தான் இருக்கிறீரே தவிர உபதேசத்தில் இருக்கிறீரே என்றதை நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. உபதேசம் 10 வருஷம் 20 வருஷமா வந்தவங்க வெளியில போய் சொல்லுவாங்க என்ன? ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. சபை குறித்து சாட்சி, ஊழியக்காரனை குறித்து சாட்சி. உன் வேலை இதோட சரி, இனி உனக்கு எனக்கும் வேலை கிடையாது, நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்ற விசுவாசிகள் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தின் மூலமாகவோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவோ அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவோ விடுதலை பெற்றுக் கொள்ளாத விசுவாசி என்ற முத்திரையோடு வெளியே போனுடைய வாயிலிருந்து வந்ததான வார்த்தை எது? தேவனால வருகிறதான காரியம் கிடையாது. உபதேசம் இல்லாதவன் பேசுற பேச்சு அது. மறுபடியும் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ளே, உபதேசத்திற்குள்ளே ஒருவன் நிலைத்து இல்லைன்னு சொன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது. நீதிமொழியில 15:10 வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா? விசனமாயிருக்கும். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. உன் வழியை குறித்து நீ ஆலோசனை பண்ணி பாரு. உன் வழியை குறித்து சிந்தித்து பாரு. ஆண்டவர் சொன்னார், நலமல்லாத வழியிலே அவர்கள் நடக்கிறார்கள். நலமான வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார், நன்மையான வழி வச்சிருக்கிறார்.
சில பேருக்கு புத்தி சொன்னாலும் பிடிக்காது. அதனாலதான் நீதிமொழி புத்தகத்தில் அழகா சொல்ல, எவன் வழியை விட்டு விலகிறானோ அவனுக்கு போய் நீ புத்தி சொன்னீங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? விசனமா இருக்கும். உலகத்தை சொல்ல பார்த்தீங்கன்னா, ஆமா இவர் வந்துட்டார் எனக்கு உபதேசம் பண்றதுக்கு. என்ன சொல்லுமா? புத்திமதின்னு அதிகமா யூஸ் பண்ண மாட்டான். கும்பலா பேச வந்துட்டாரு போ எனக்கு உபதேசம் பண்றதுக்கு வந்தாரு. உபதேசம் நாம உனக்குள்ள நினைச்சிருக்கிறோம். இது நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு அப்படியே நீ சொல்லாம எப்படி சொல்லணும்? உபதேசம். ஹல்லேலூயா. அவர் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். சீஷர்கள் கொடுத்த வார்த்தை அது எப்படி மத்தவனை சீஷராக்கணும்னு சொன்னா, அந்த வார்த்தை அப்படியே கிடையாது. அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத்தினாலே உபதேசமாக மாறும்போதுதான் நீ சீஷராக மாற முடியும். நீ தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும். தேவனுக்கு உகந்தவனாய் வாழ முடியும். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய் வாழ முடியும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சுபாவம் மாறணும், அதுதான் விடுதலை. உடைய குணாதிசயங்கள் மாறணும், அதுதான் விடுதலை. பொய் பித்தலாட்டம் மாறணும், அதுதான் விடுதலை. இது எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா உனக்குள்ள விடுதலை இருக்குது, உபதேசம் இருக்குதுன்னு நீ சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. கேட்கணும், இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, அறியாதிருந்ததான காரியத்தை என்னை மன்னியும். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, விசுவாசித்து யூதர்களை பார்த்தா சொல்ல, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்னும் ஏன் அறிந்து கொள்ள முடியல? ஏன்னா வசனமா வரல. ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு? உபதேசங்களாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அவர் அங்க சொல்ல, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாத எவனுமே விடுதலை பெற்றுக் கொள்ளவே முடியாது. நீ விசுவாசியா தான் இருப்ப, கஷ்டத்திலே தான் இருப்ப, உன்னுடைய கையில் பிரயாசம் நஷ்டத்துல தான் இருக்கும், அங்கே இங்கே ஓடிக்கிட்டு தான் இருப்ப, சமாதானம் கெட்டு போய் தான் இருப்ப, வீட்டுல இருந்துகிட்டு பொய் சொல்லிக்கிட்டு தான் இருப்ப. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஏன்? கேட்க மனதில்லாத இருக்கிறவனுடைய இருதயத்துல இதுதான் வருமே தவிர வேற எதுவுமே வராது. அப்படி இருக்கிற யாராவது இருந்தா அவங்களுக்கு தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான சத்தியம். இதே நீ கேட்க மனசு இல்லைன்னு சொன்னா அது உங்களுடைய பாடு. ஆண்டவர் சொன்னா அது உன்னுடைய பாடு. நல்ல சீசனா தான் இருந்தான். யாரு? யூதாஸ் காரியத்து கண்டவன் கிடையாது, நல்லவனா தான் இருந்தான். என்றைக்கு அவருடைய இருதயத்திற்குள்ளே ஹல்லேலூயா வந்ததான காரியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆசை, இச்சை, ஹல்லேலூயா. அது எங்க வந்தது? எப்படி வந்தது? வழி விலகி போனா பாத்தீங்க. அதான் சொல்லுது. ஹல்லேலூயா. வழியை விட்டு விலகி போகிறவனுக்கு புத்திமதி விசனமா தான் இருக்கும். கடித்து கொள்ளுதலை ஹல்லேலூயா வெறுக்கிறவன் என்ன ஆவானா? சாவான். சாவான்னா சரீர மரணம் கிடையாது, பாவத்திலே கிடப்பான். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம். நீ புத்திமதியை கேட்டு, நீ ஆலோசனையை கேட்டு, உபதேசத்தை கேட்டு நீ மாறினா வேதம் சொல்லுகிறது, கை கொண்டால் நீ சாகவே சாவதில்லை, என்றென்றைக்கு ஜீவனோடு இருப்பன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் 51ஆம் வசனத்துல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல நமக்கு விடுதலை அநேக வழிகளிலே தேவன் வைத்திருக்கிறார். ஒரு வழி ரெண்டு வழி இல்லை. சத்தியத்தை அறிந்த அந்த உபதேசத்தில் இருந்தால் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உனக்கு உபதேசத்தை உபதேசமாக சொல்லுகிறதான ஆண்டவரை நீ விசுவாசித்தா உனக்கு விடுதலை. நான் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டேன், நான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொன்னா உனக்கு விடுதலையே கிடையாது. ஹல்லேலூயா. அவனோடு கூட தான் பேசுறார். இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசுறது நோக்கமும் அதுதான். நீ விசுவாசிதான், இல்லைன்னு சொல்லல. ஞானஸ்நானம் எடுத்த இல்லைன்னு சொல்லல. அபிஷேகம் பற்றி இல்லைன்னு சொல்லல. தீர்க்கதரிசியா இருந்ததான சவுல் இடத்தில் இருந்ததான அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? எடுத்து போட்டார்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எடுக்கவும் கொடுக்கவும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை நீ உருவாக்க கூடாது, நான் உருவாக்க கூடாது. ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான்
நான் ஏன் தனியா இல்ல அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது சொன்னா, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். உன்னை அழைத்தவர் யாரோடு கூட இருக்கிறார்? உங்களோடு கூட இருக்கிறார். எப்படியா இருக்கிறாரு? சத்தியமாக இருக்கிறார், எனக்குள்ளே உபதேசமாக எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து கிருபையா எனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனா நான் பார்க்கல, எனக்குள்ள இருக்கிறவரை நான் பார்க்கல. ஆனா எனக்குள்ள இருக்கிறவரை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, என்னுடைய கிரியைகளின் மூலமாக, என்னுடைய விடுதலையின் மூலமாக எனக்குள்ளே வசனம், உபதேசம், ஆவியானவர், குமாரன் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் எப்படி உணர்கிறேன் சொன்னா, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய செயலிலே, என்னுடைய கிரியைகளிலே நான் என்ன பண்றேன்? எனக்குள்ளே அவர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப வசனமும் உபதேசமும் உனக்குள்ள இருந்தா உன்னால தெரிஞ்சு கொள்ள முடியும், என்னோடு கூட யார் இருக்கிறார்? என்னுடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால. அதுல ஒரு விஷயம் இருக்கு, எப்பொழுதும் நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. நீங்க அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவனா? இல்ல, நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவைகளை செய்தோம் சொன்னா, அல்லேலூயா, உன்னையும் அவர்கிட்ட விலக போறது கிடையாது, உன்னை கைவிட போறது கிடையாது. ஏன் சொன்னா, எல்லா தேவனுடைய வார்த்தைகள் என்னவா? நீதியான வார்த்தை. அவரே சொல்றார், நான் சொல்லல, என் வாயிலிருந்து புறப்பட்ட நீதியான வார்த்தை அது மாறுவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறுவது கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்? எல்லா முழங்கால்களும் முடங்கணும், அதுதான் நீதி. எல்லா நாவும் என்ன பண்ணணும்? அவரை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து என்ன பண்ணணும்? ஆணையிட வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் என்னை வைத்தா நான் என்ன பண்ண? ஆணையிட்டு இந்த வார்த்தை ஒருபோதும் மாறுவது கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ வசனம் சொல்லுது என்னவோ, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாகியும் என்ன பண்ண போறதில்லை, ஒழிந்து போவது கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன? சத்தியத்தை அறியணும், அதுதான் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை நீ எப்படி அறியணும்னு சொன்னா, ஆண்டவருடைய உபதேசத்தின் மூலமாக, தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற உபதேசத்தின் மூலமா தான் உனக்கு விடுதலை இருக்குதே தவிர நீ படிக்கிறதுனால விடுதலை கிடையாது. வேதம் வாசிக்கிறதுனால விடுதலை இருக்குதுன்னு சொல்லி இருக்குதா? சொல்லுங்க பாப்போம், எங்க இருக்கா? என் வேதத்தை நீ வாசி, உனக்கு நான் விடுதலை அப்படின்னு இல்ல. ஹல்லேலூயா. வேதத்தை நீ வாசிக்கணும், வேதத்தை நீ படிக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதனுடைய மன மகிழ்ச்சி அதுக்குள்ளே இருக்கிறதான காரியத்தை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்லுவான், என் மேல் யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் இல்லாம இதுக்கு உள்ள இருக்கிற ரகசியத்தை நீ என்ன பிஏ படிச்சிருக்கலாம், எம்ஏ படிச்சிருக்கலாம், ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம், என்னென்னவா படிச்சிருக்கலாம். ஆனா வேதத்தை அறிந்து கொள்ள அந்த படிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் என்கிறதான பரிசுத்த ஆவியானுடைய பலன் உனக்குள்ளே இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இதனுடைய உள்ளே இருக்கிறதான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் சபை எதுக்கு? ஊழியக்காரர்கள் எதுக்கு? அபிஷேகம் எதுக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்? உங்களை அழைத்த அழைப்பு வேற, என்னை அழைத்த அழைப்பு வேற. ஒரு காலத்துல நீங்க இருந்த இடத்துல நான் அழைப்பு அறியாத நான் உட்கார்ந்து இருக்கிற நேரம் காலம் வரும்போது ஆண்டவர் அந்த இடத்தின் சூழ்நிலையை அவர் மாற்றுகிறதான வேலையில அப்பதான் தெரிஞ்ச என்னுடைய அழைப்பு எனக்குள்ளே இருந்து நடத்துகிறவர் செய்கிறதான பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. உபதேசத்தை நீ அசட்டியா நீ நினைக்காத. உபதேசம் எதன் மூலமா வருகிறதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், பிதாவினிடத்திலே கேட்டதான அந்த வார்த்தையின்படி தான் நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் பாத்தீங்கன்னா
ஐயருக்கு வந்து வாரத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படிதான் கதை தெரியும்னே தெரியாது. அவங்க பைபிள் படிப்பாங்களா இல்ல கதை புக்கு படிப்பாங்களான்னு தெரியாது. இங்க இருக்கிற ஏஎல்சில இருந்த வந்தவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயர் வந்து ஒரு வார்த்தை எடுக்கிறாரோ இல்லையோ ஒரு கதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடி முடிஞ்சிடும். 3/4 மணி நேரம் அவர் சொன்ன கதையிலே முடிஞ்சிடும். ஜனங்க கதை கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எழுந்து போயிடுவாங்க. அது கிடையாது. கதை பேசுகிறதான காரியம் செவித்து, அதாவது செவித்திற உள்ளவர்கள் சொல்லப்பட்டது. காதுக்கு இனிமையான வார்த்தை, காதுக்கு இனிமையான சொற்கள், காதுக்கு இனிமையான வார்த்தைகள் மட்டும் கிடையாது, கதைகள். இது சொன்னதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, தூங்காம விழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசி நீ சொல்றீங்க, அதை ஏன் நீ ஏற்றுக்கொள்ளல? ஹல்லேலூயா. சத்தியம் என்பது என்ன ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறன்னு சொன்னா அதை அறிந்து கொள்ளுவதற்கு அடிப்படையான ஒரு பவுண்டேஷன் ஒன்று இருக்குது. எதுன்னு சொன்னா அதுதான் உபதேசம். என் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்து இருந்தால், அந்த உபதேசம் எப்படி வந்தது? தேவனிடத்தில் வந்த வார்த்தையின் மூலமாக வந்து சொல்ல, இந்த வார்த்தையின் மூலமாக வந்த உபதேசத்திலே நீங்க நிலைத்து இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? சீஷரா மட்டும் இருக்க மாட்டீங்க. அந்த உபதேசத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நீங்க செய்வீங்க. அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்ற 51ஆம் வசனத்துல, மரணத்தை என்றென்றைக்கு நீ காண மாட்டேன். பூமியில கண்ண போன மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. அது மீண்டும் ஒரு ஆரம்பம். மறுபடியும் நீ கண்ணு வச்சு எங்க பார்க்க போற? பரலோகத்துல. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு மரணமே கிடையாது பாருங்க. பூமியை விட்டு இடம் மாறணும், அவ்வளவுதான். மலராயநல்லூரை விட்டு சென்னைக்கு வந்த பாருங்க, அது மாதிரி இந்த பூமியை விட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? மகிமை உள்ள ஒரு இடத்திற்கு நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனி நமக்கு இந்த பூமிக்குரிய வேலையே கிடையாது, ஊழியங்கள் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பரலோகத்தில் போய் யாரும் ஊழியம் செய்ய போறது கிடையாது. ஹல்லேலூயா. அங்க போய் என்ன பண்ணுவோம்? அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டதான இளைப்பாறுதலுக்குள்ளே இருப்போம். அதுக்கு தாங்க இந்த வேதமோ இந்த சத்தியமோ ஆவியானவரும் இந்த குமாரனும் இந்த உபதேசங்களும். உபதேசத்தை நீ கேட்ட அந்த உபதேசத்திலே நீ நிலைத்து இருக்கிறன்னு சொன்னா டோட்டலா உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு என்ன அடையாளம்? உபதேசம். எப்படி உபதேசம்? தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக வருகிற உபதேசம். அதுதான் உங்களை விடுதலையாக்குமே தவிர வேற எதுவும் விடுதலையாக்காது. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.